கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். ஆசியாவில் பௌத்தத்தின் பரவலும் தமிழ் ஜப்பானிய உறவுகளும் தமிழர் போதிசேனரின் அரிய பங்களிப்பு. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழக துறவி போதிசேனர் ஆசியா முழுவதும் பௌத்தத்தை பரப்புவதிலும் இந்திய ஜப்பானிய கலாச்சார பரிமாற்றத்திலும் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். அவரது வாழ்க்கையும் பணிகளும் இந்தியா ஜப்பான் கலாச்சார உறவுகளின் ஆரம்ப காலகட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. கிபி 704இல் தமிழகத்தின் மதுரையில் பிறந்த போதிசேனர் பரத்வாஜ என்ற பழமையான பிராமண குலத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறார். ஆனால் இளம் வயதிலேயே பௌத்த மதத்தை தழுவிய அவர் மஞ்சஸ்ரீ போதி சத்வாவை தேடி பயணம் மேற்கொண்டார். அப்போது அத்தனை மத சுதந்திரம் இருந்திருக்கிறது. இந்த தேடல் அவரை சீனா வழியாக ஜப்பான் வரை அழைத்துச் சென்றது. கிபி 73-3இல் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட போதிசேனர் அங்கு வியட்நாமை சேர்ந்த புத்தேட்சு, புத்தஸ்திரா மற்றும் சீனாவை சேர்ந்த டோசென், டாவோசுவான் புத்தேட்சு ஆகியோரை சந்தித்தார். புத்தேட்சு இந்திய புராண கதைகளை நடனத்துடன் இணைத்து வழங்கும் திறன் கொண்டவர். இது பின்னர் ஜப்பானில் ரோன்யுகாவ் முறை என பிரபலமானது. சீனாவில் இருந்தபோது ஜப்பானில் இருந்து வந்த தூதுக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்த போதிசேனர் அவர்களின் அழைப்பை ஏற்று ஜப்பானுக்கு பயணமானார். ஜப்பானிய கவிஞர் கிபி நோ மகிபி உட்பட பலர் அவருடன் பயணித்தனர். மகிபி பின்னர் சமஸ்கிருத எழுத்து முறையை அடிப்படையாக கொண்டு கடகானா எழுத்து முறையை உருவாக்கினார். அதில் போதிசேனர் பங்கும் இருந்ததாக கூறப்படுகிறது. நீண்ட பயணத்தில் ஜப்பானை அடைந்த போதிசேனர் அங்கு ஜப்பானில் சோமு பேரரசரால் அன்புடன் வரவேற்கப்பட்டார். அங்கு போதிசேனருக்கு பராமன் சோஜோ பிராமண தலைமை குரு என்ற உயர் பதவி வழங்கப்பட்டது. அங்கு அவர் முக்கியமாக 3 பௌத்த மடாலயங்களில் சமஸ்கிருதம் மற்றும் மகாயான பௌத்தத்தின் கந்தவியூதா கோட்பாடுகளை கற்பித்தார். கிபி 753இல் ஏப்ரல் 9 அன்று நாராவில் உள்ள பிரசித்தி பெற்ற தொடாய்ஜி கோயிலில் ருஷானா புத்தர் சிலையின் கண் திறப்பு விழாவுக்கு போதிசேனர் தலைமை வகித்தார். இந்த விழாவில் 10,000 பௌத்த குருக்களும் 4,000 ஜப்பானிய நடன கலைஞர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு ஜப்பானில் பௌத்தத்தின் செல்வாக்கை உறுதிப்படுத்தியதோடு இந்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தையும் பறைசாற்றியது. போதிசேனர் அங்கே கேகன் பௌத்த பிரிவை பரப்பினார், சமஸ்கிருதம் கற்பித்தார், இந்திய தெய்வங்களை அறிமுகப்படுத்தினார். தாந்திரீக சடங்குகள், கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றையும் ஜப்பானுக்கு கொண்டு சென்றார். அவர் அறிமுகப்படுத்திய தாரும டால்கள் இன்றும் ஜப்பானிய குழந்தைகளின் விளையாட்டு பொருளாக உள்ளது. எனவே பல்வேறு நம்முடையது போன்ற பழக்க வழக்கம், கலாச்சார ஒருமைப்பாடுகள் ஜப்பானில் பரவியது. அதற்கு முக்கிய காரணமாக ஜப்பானில் போதிசேனர் பெற்றிருந்த செல்வாக்கு அமைந்தது. 8ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் பல்வேறு பௌத்த பிரிவுகள் வளர்ச்சி பெற்றன. இதில் போதிசேனர் போன்ற நம் நாட்டு துறவியின் பங்கு குறிப்பிடத்தக்கது. பௌத்தத்தின் முக்கியமான 3 பிரிவுகளை இங்கு விவரிக்கலாம். நாரா பௌத்தம். நாரா நகரம் ஜப்பானின் தலைநகராக இருந்த காலத்தில் இப்பிரிவு உருவானது. தொடாய்ஜி போன்ற பெரிய கோயில்களை மையமாக கொண்டு வளர்ந்தது. காஞ்சன் போன்ற சீன துறவிகளின் போதனைகளால் பெரிதும் போதிக்கப்பட்டது. வினய துறவர ஒழுக்கம் மரபை மையமாக கொண்டிருந்தது. தொடாய்ஜி கோயிலில் போதிசேனர் முக்கிய பங்காற்றினார். அவர் நடத்திய கண் திறப்பு விழா நாரா பௌத்தத்தின் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. எசோடெரிக் பௌத்தம் மிக்கியோ. இந்த தாந்திரிக பௌத்த பிரிவு போதிசேனர், சுபகரசிம்ஹா, வஜ்ரபோதி போன்ற இந்திய துறவிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கு பரப்பப்பட்டது. சடங்குகள், மண்டலங்கள், மறைப்பொருள் நடைமுறைகள் ஆகியவற்றை இந்த முறை வலியுறுத்தியது. இது சீன பேரரசு அரசவையில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தது. போதிசேனர் இந்திய தாந்திரிக சடங்குகளையும் இந்திய தெய்வ வழிபாட்டு முறைகளையும் ஜப்பானில் அறிமுகப்படுத்தினார்.
இது ஜப்பானிய பௌத்தத்தில் இந்து சமய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுத்த நில பௌத்தம். அமிதாப புத்தரையும் சுத்த நிலத்தையும் மையமாக கொண்ட இப்பிரிவு காஞ்சின் போன்ற சீன துறவிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பக்தி நடைமுறைகளையும் இறப்பிற்கு பின் சுத்த நிலத்தில் மறுபிறப்பு எடுப்பதில் நம்பிக்கையையும் இது வலியுறுத்தியது. போதிசேனரின் பங்களிப்பு. இவர் நாரா பௌத்தத்தில் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய தத்துவங்களை அறிமுகப்படுத்தினார். எசோடெரிக் பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்திய கலாச்சார அம்சங்களை ஜப்பானிய பௌத்தத்தில் இணைத்தார். தொடாய்ஜி கோயிலின் முக்கியத்துவத்தை உயர்த்தினார். ஜப்பானிய அரசவையில் பௌத்தத்தின் செல்வாக்கை அதிகரித்தார். பல இந்திய, தமிழ்நாட்டு பண்பாடுகளை ஜப்பானில் அறிமுகப்படுத்தினார். அதனால் இன்னமும் ஜப்பானில் நமது கலாசார, பண்பாட்டு ஒற்றுமைகளை காண முடிகிறது. கிபி பிப்ரவரி 760 அன்று 57 வயதில் போதிசேனர் மறைந்தார். நாராவில் உள்ள ரியோசெஞ்சி மலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது கல்லறையில் ஜப்பானிய எழுத்துக்களுடன் சித்தம் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. போதிசேனரின் பங்களிப்பு இன்றும் ஜப்பானிய மொழி, அவர்களின் எழுத்து முறை, சிறுவர் விளையாட்டுகள், மத நம்பிக்கைகள் ஆகியவற்றில் தொடர்கிறது. ஜப்பானிய சொற்களின் சமஸ்கிருத மூலங்கள், பழைய பௌத்த கோயில்களின் இருப்பு ஆகியவை அவரது தாக்கத்தை நினைவூட்டுகின்றன. அவரால் பல்வேறு கலாசார ஒற்றுமை நமக்கும் ஜப்பானியருக்கும் இருப்பது தெரியவருகிறது. போதிசேனரின் பங்களிப்பு ஜப்பானிய பௌத்தத்தில் இந்திய மற்றும் சீன தாக்கங்களை ஒருங்கிணைக்க உதவியது. அவரது பணி ஜப்பானில் பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் இந்திய ஜப்பானிய கலாச்சார பரிமாற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றியது. இன்றும் ஜப்பானிய பௌத்தத்தில் காணப்படும் பல அம்சங்கள் போதிசேனர் போன்ற முன்னோடிகளின் பங்களிப்பை நினைவூட்டுகின்றன. அவரது பணிகளின் தாக்கத்தால்தான் இன்னமும் ஜப்பானில் நமது கலாச்சார, பண்பாட்டு ஒற்றுமைகளை காண முடிகிறது. இன்றைய நாளில் இரு நாடுகளுக்கு இடையேயான பண்டைய தொடர்புகளை நினைவூட்டும் வகையில் போதிசேனரின் வாழ்க்கையும் பணிகளும் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. என்ன நண்பர்களே, இதுவரை பார்த்த இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் அண்ணாமலை சுகுமாரன். இதுவரை பார்த்த இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலுடன் இருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு மதுரைக்கார ஒரு தமிழ் துறவி ஜப்பானில் 1300 ஆண்டுகளுக்கு முன் பயணம் செய்து ஜப்பானில் அவர் ஏற்படுத்திய பல்வேறு புரட்சிகரமான மாறுதல்கள் உங்களுக்கு வியப்பையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தவில்லையா? இவைகளை இத்தனை நாள் அறியாமல் இருந்தோமே என்று உங்களுக்கு வருத்தம் வருகிறதா? தொல் தமிழர் கடல் வழி சென்று ஆற்றிய பல அரும் பணிகள் இன்னமும் வெளிப்படாது தேடுவாரற்று கிடைக்கிறது. இனி ஒரு முறை செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். நமது பெருமையை நாம் பேசாமல் விட்டால் அதை வேறு யார் பேசுவார்கள்? இத்தகைய அறிவுசார் வீடியோக்களை தொடர்ந்து காண நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்துவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுக்கினால் உங்களுக்கு நாங்கள் போடும் புதிய வீடியோ பற்றி செய்தி வரும். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. அதுதான் இப்படிப்பட்ட வீடியோ அடுத்த முறை போட எங்களுக்கு கிடைக்கும் தானி. இதை மறக்காமல் அனைவருக்கும் பரப்புங்க. வணக்கம். Do subscribe to our channel Inya Tamilamritham. References: Bodhisena and the Origins of Sino-Japanese Buddhism by Hajime Nakamura, 1973. The Eastward Dissemination of Buddhism edited by Tansen Sen, 2006. Buddhism in Japan, A Cultural History by William E. Beale and Brian Ruppert, 2015. India and Japan, A Study in Interaction During 5th Cent. 14th cent. AD by Upendra Thakur, 1992. The Spread of Buddhism edited by Ann Ehrman and Stephen Peter Bumbacher, 2007. இணைய முகவரிகள்